Hello aspirants, welcome back to Aptrix with Manik. This is survival of the fastest. நான் மணிகண்டன் எக்ஸ் பேங்கர் அண்ட் எக்ஸ் ஓஎன்ஜிஷியன், இப்போ ஆப்டிடியூட் ட்ரெயினர் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி பாண்டிச்சேரி அசிஸ்டன்ட் வந்து இப்போ வரும் அப்போ வரும்னு சொல்லி ஃபைனலாக வந்து அப்ளை பண்ணி 5 மாதத்துக்கு அப்புறம் இதுதான் எக்ஸாம் டேட் அப்படின்னு கிளியராக சொல்லிட்டாங்க, விச் இஸ் 27th April 2025. ஓகேவா? இன்னும் 100 நாளைக்கும் கம்மியான நாட்கள் தான் இருக்குதுன்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கு ஒரு ஸ்டடி பிளானர் படிக்கிறதுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் இது வரைக்கும் சரியா படிக்கல, இதுக்கப்புறம் படிச்சா கிளியர் பண்ண முடியுமா? அப்போ என்ன மாதிரி ஒரு ரிஜிட் ஃப்ரேம் ஒர்க் இதுக்குள்ள நான் ஸ்டிக் ஆகி டைம் எடுத்து படிக்கிறேன். இவ்வளோ நாள் கூட நான் சரியா படிக்கல, இப்போ நான் லீவ் போட்டு படிக்கிறேன், டைம் கொடுக்குறேன். பட் ஆனால் எப்படி படிக்கணும், என்ன மெட்டீரியல் படிக்கணும், என்னென்ன மாதிரி புக்ஸ் படிக்கணும், எல்லாமே நான் சொல்ல போறேன். அண்ட் நம்ம பண்ற குவான்ஸ் அண்ட் ரீசனிங் கோர்ஸ் உங்களுக்கு 50% மார்க்ஸை கேரண்டி பண்ணி தந்துடும். அதை பத்தியும் ஃபுல்லா எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு என்னென்ன முக்கியமோ நான் குயிக்கா கிளியரா சொல்லிடுறேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிடிஎஃப் உங்க கண்ணு முன்னாடி காட்டிடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் நிப்பாட்டிடுறேன். நீங்க அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அழகா பாருங்க. அதை பத்தி நான் இப்போ இன்ட்ரோ கொடுத்துறேன். See, 12-week 84 days study planner to crack any government job அப்படின்னு நான் கொடுத்தேங்க. இது பாண்டிச்சேரி அசிஸ்டன்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், இங்கிலீஷ், ஜென்ரல் ஸ்டடீஸ்னு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தாலும் இதே ஸ்டடி பிளானரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 12 வீக்குன்னு பிரிச்சிட்டேன். 90 நாள் இருக்கு இல்லையா, 84 நாள் போதும். மீதி ஏதாவது ஒரு நாள் 6 நாள் வந்து ஏதாவது விட்டுரும். ஓகேவா? அந்த 12 வாரத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணீங்கன்னா எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். ஃபுல்லாக சொல்கிறேன், 4த்துக்குமே சேர்த்து சொல்கிறேன். ஓகேவா? ஆல்ரெடி படித்து வச்சுருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பு. ஓகேவா? இன்னும் சிறப்பு. இப்போ ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுத்துட்றேன். மொதல் வாரம்ன்றது நான் வந்து திங்கக்கிழமையில வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஓகேவா? திங்கக்கிழமை பட்டையை போட்டுட்டு புக்கை எடுத்துட்டு உக்காந்துட்டீங்கன்னா 6 நாள் படிக்கணும், 1 நாள் ரெஸ்ட்ன்னு சொல்றதை விட ரிவிஷன். சரியா? ரிவிஷன் பண்ணணும். படிச்சு வச்சிருந்த நோட்ஸ் அந்த 1 நாள் ஃப்ரீயா ரிவிஷன் பண்ணணும். சரியா? அந்த 5 நாளும் 6 நாளும் எப்படி படிக்கணும்னா, ஒரு நாள்ல வந்து 2 செக்ஷனா பிரிச்சு மார்னிங் ஈவினிங் இல்லை உங்களுக்கு எப்படி டைம் கிடைக்குதோங்க, இது ஒரு 2 மணி நேரம், இது ஒரு 2 மணி நேரம் நல்லா சீரியஸா மொபைல் எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு உட்காந்து ஒரு செஷன் வந்து சால்விங் பார்ட்டா டிசைன் பண்ணியிருக்கேன், லைக் மேக்ஸ், பசில்ஸ் அந்த மாதிரி. இன்னொரு செஷன் புக் எடுத்து அப்படியே மனப்பாடம் பண்ற பார்ட், தியரி ப்ராக்டிக்கல்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி. ஏன்னா ஒன்னே படிச்சா போர் அடிச்சிடும். நீங்க பாட்டு ஒரு வாரம் ஃபுல்லா நான் குவான்ஸை முடிக்க போறேன்னு நினைச்சு உட்காந்துடாதீங்க. இல்ல இந்த வாரம் வந்து நான் ஜிஎஸ் முடிக்க போறேன், ஹிஸ்டரியை மாஸ்டர் பண்ண போறேன்னு உட்காந்துடாதீங்க. உங்களை அறியாமையே டைம் போயிடும், இல்ல போர் அடிச்சிடும். இதெல்லாம் நடக்கும், நம்புங்க. சரியா? அதனால ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் படிங்க. ஓகேவா? குறிப்பா பிகினர்ஸ் சொல்றேன். அப்ப இங்க குவான்ஸ், அங்க இங்கிலீஷ். அடுத்த நாள் ஃபர்ஸ்ட் வந்து ஜிஎஸ், அடுத்து மதியம் வந்து ரீசனிங். இப்படிதான் நான் வந்து 12 வாரமும் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். எதெல்லாம் முக்கியமோ, எதெல்லாம் ஈஸியோ அதெல்லாம் முன்னாடி வச்சிருக்கேன். நம்ம கோர்ஸ்ல இருக்கிற கண்டென்ட் அதே ஆர்டர்ல இல்லாம உங்களுக்கு இப்ப ஃபைனல் டைம் இருந்ததால எதை குயிக்கா மார்க் எடுக்கலான்றத அந்த ஆர்டர்ல வச்சிருக்கேன். நம்ம கிட்ட இருக்க குவான்ஸ் ரீசனிங் கோர்ஸோடைய டாபிக்ஸே அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கேன். சரியா? ஸோ கஷ்டப்பட்டு ஒரு வாரம் மட்டும் ஃபாலோ பண்ணிடுங்க. சண்டே ரெஸ்ட் விட்டுட்டு மண்டேலேருந்து மறுபடியும் படிச்சிங்கன்னா அப்படியே அந்த 11 வாரமும் மீதி 11 வாரமும் பழகிடும், முடிச்சிருவீங்க. கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். சரியா? நீங்கள் இப்போ படிக்க ஆரம்பிச்சாலும் கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் மட்டும் போடுங்க. ஏன்னா டயர் 1க்கு அப்புறம் டயர் 2க்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. சரியா? எஸ். இப்போ இது பிடிஎஃப் இருக்குங்க. இதை பற்றி தனியாக நம்ம பேசணும்னா கண்டிப்பாக பேசலாம். நான் மேபி ஒரு செக்ஷனுக்கும் தனி வீடியோஸ் கூட போடுறேன். ஏன்னா இது பொதுவாக எல்லாருக்குமே யூஸ் ஆகும். எனி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கும் இது யூஸ் ஆகும். அதை நான் கண்டிப்பாக போடுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட். இப்போ உங்கள் மைண்ட் செட் ரொம்ப முக்கியங்க. நல்லா கவனிங்க. ஸ்டடி பிளானர் போகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. ஒரு நாள் 2 நாள் உட்காந்து எக்ஸல் ஒர்க் பண்ணால் வந்துடும். ஸோ பட் நீங்கள் அதை எப்படி ஃபாலோ பண்ணணும், உங்களோட மைண்ட் செட்டை எப்படி வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும், அந்த 90 நாள்ன்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு கடந்து வந்த பாதையை கொஞ்சம் நம்ம ரீவிசிட் பண்ணோம். அப்போ தான் மைண்ட் செட் வந்து ஸ்ட்ராங் ஆகும். இதோடைய ஹிஸ்ட்ரி. ஓகேவா? மேபி இதுதான் நம்ம போடுற கடைசி வீடியோவாகவும் இருக்கும். அதனால இதில் எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். சரியா? ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த யூடியூப் பிளேலிஸ்ட்ல எல்லா டீட்டெயில்ஸும் பாண்டிச்சேரி அசிஸ்டன்ட் பற்றி கொடுத்துருக்கோம். இந்த பிளேலிஸ்ட்ல மொதல் வீடியோ நான் இதான் ஆரம்பித்தேன். பாண்டிக்கு இது பொற்காலம் அப்படின்னு சொல்லி 4 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தேன். இது நோட்டிஃபிகேஷனை பற்றி சொன்னேன். நான் என்னென்ன படிக்கணும்னு அதுலேயும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஓரளவுக்கு. ஓகேவா? எஸ். இந்த 2 வீடியோவில் ஆரம்பித்தோம். அப்புறம் நிறைய எப்போ வரும் என்ன படிக்கணும் எல்லாமே போட்டோம். ஸோ அது மெட்டீரியல் அங்கேயும் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் தான் இதுக்கப்புறம் நம்ம ஆக்டிவாக இருக்க போகிறோங்க. ஏன்னா யூடியூப்ல சும்மா வீடியோ போடாமல் சின்ன அப்டேட்ஸ்லாம் நான் வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துருவேன். அந்த லிங்க்கும் நான் கீழே வைக்கிறேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? வாய்ஸ் ரெக்கார்ட்லேயே ஒரு சிலது கொடுத்துருவேன். அடுத்து யூடிசி வருதா எல்லாமே நான் அப்டேட்ஸ் நான் அதில் கொடுத்துட்றேன். சரி. ஆஃப்டர் 5 months ஆஃப் நோட்டிஃபிகேஷன் டேட்டு பாருங்க, நல்லா பாருங்க. ஓகேவா? 22nd April 2024. இந்த டேட்டை பாருங்க, நல்லா பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நான் பிரிண்ட் அவுட் எடுக்கலையா? ஓகே. ஸோ 22nd January வந்துச்சு. ஓகேவா? கரெக்டாக 5 மாதம். ஸோ
ஒரு நிமிஷம் டைம் எடுத்து நம்ம பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிடுங்க. ஏன்னா எந்த ஒரு கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி பேம்பர் பண்ணி உங்களை படிக்கலாம் வைக்காது. ஏன்னா லைக் 22 ஏப்ரல் போட்டு நம்மளே டிசம்பர் வரும் புலி வருதுன்ற மாதிரி அப்பப்ப சொல்லி லைக் படிச்சு எக்ஸாம் டேட்டும் இன்னும் 3 மாசம் தராங்க பாத்தீங்களா, அங்க நிக்கிறாங்க அவங்க. ஸோ இதை ஒரு நல்ல வாய்ப்பா எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைக் தே ஆர் வெரி லிபரல். ஓகேவா, அந்த மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஸோ 5 months ஆல்ரெடி போயிடுச்சு. இந்த 5 monthsம் நிறைய பேர் நல்லா படிச்சிருப்பீங்க, வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும் அதை சொல்லுங்க சார் அப்படின்னா, கண்டிப்பா 90 நாட்கள் இருக்கு. என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் உங்க கோலோட ஒர்த்தை வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் மைண்ட்ல ஆழமா ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா 1:125 காம்படிஷன் சொல்றாங்க அந்த ரேஷியோ. நியூஸ் பேப்பர்லேயே போட்டிருக்காங்க. 32,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. எத்தனை போஸ்ட்டுக்கு? 256 குரூப் பி ஜாப், லெவல் 6 ஜாபுக்கு. அப்ப ஒரு போஸ்ட்டுக்கு அந்த ரேஷியோ எடுத்து பார்த்தா 125 பேர் உங்களுக்கு காம்படிஷனா நிக்கிறாங்க. பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் அப்படியே உங்க முன்னாடி 100 அப்படியே பேர் நிக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா அது அப்படி கிடையாதுங்க. அதுல ஒரு சில பேர் வந்து சும்மாங்காட்டியும் அப்ளை பண்ணியிருப்பாங்க, வீட்டுல சொன்னாங்க அப்படின்லாம் போயிருப்பாங்க. அதை குறைச்சிக்கோங்க. இதை கம்மியாகவும் இடப்பட குறைச்சும் இடப்படாதீங்க, ரொம்ப ஓவராகவும் பயந்துடாதீங்க. ஓகேவா, இதை பார்த்து ஓகே இத்தனை பேரோட ட்ரீம் ஜாபா இது இருக்குதுன்னா அதுக்கு நான் என்ன மாதிரி டைம் ஒதுக்கணும், ஓகேவா, அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணுமா வேணாமா, இந்த படத்துக்கு போகணுமா வேணாமா, தூங்கணுமா வேணாமா, இதை சாக்ரிஃபைஸ் பண்ணுமா வேணாமா, நீங்க முடிவு எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ அதுக்காக தான் இந்த கோலோட ஒர்த்தை டெய்லி காலைல எழுந்தோடனே உணர்ந்துருங்க. சரியா? எஸ். இப்போ வந்துடலாம். மெட்டீரியலை ஃபிக்ஸ் பண்ணுங்க, தாங்க ஃபர்ஸ்ட் ஜாப். ஏன்னா உங்க டைம் பொதுவாக வேஸ்ட் ஆகுது என்னதுன்னா, இந்த பிடிஎஃப் அந்த பிடிஎஃப் எல்லாமே நம்ம கலெக்ஷனா ஒரே இடத்துல இப்போ கொடுத்துருக்குறோம். ஓகேவா, நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு கீழே இப்படி ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா மை பர்ச்சேசஸ்ன்னு வரும். நீங்க எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணாலுமே அது ஃப்ரீயா கவர்மெண்ட் ஜாப் மெட்டீரியல்ஸ்னு இருக்கும். அந்த ஒரு இடத்துல எல்லா மெட்டீரியலும் வச்சுட்டோம். ஓகேவா, நீங்க தேடி அலைய வேணாம்னு சொல்லிட்டு ஒரே கூகுள் டிரைவ் லிங்க்ல ஹிஸ்ட்ரிக்கு, சிவிக்ஸ்க்கு புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் புக்கு, எஸ்எஸ்சி சிஜிஎல், கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு எல்லாமே வச்சுட்டோம். நம்மளோட டெலிகிராம் குரூப்ல கனெக்டடா இருங்க, எந்த டவுட்னாலும் கேளுங்க. ஓகேவா, வாட்ஸ்அப் வந்து சேனல், அது நான் மட்டும் தான் போட முடியும். டெலிகிராம்ல காண்டாக்ட் பண்ணி கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப்ல என்ன காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஸோ இன்னும் அதை எப்படி நீங்க யூஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன். ஃபிக்ஸ் த மெட்டீரியல்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகேவா, சி ஆஸ்பிரண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வந்து இன்னும் பேட்டர்னே கிளியரா புரியாம இருக்காங்க, பிகினர் பாக்குறவங்க. அதனால ஒரு 2 minutesல ஜஸ்ட் அந்த முக்கியமான விஷயங்களை சொல்லிடுறேன். ஏன்னா Tier 1ம் Tier 2ம் ஒரே டேட்டா சார், அது கேட்குறீங்க, அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஸோ நோட்டிஃபிகேஷன் ஒரு சின்ன 2 பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். எக்ஸாம் பேட்டர்ன் சேம் ஆஸ் எஸ்எஸ்சிங்க, எஸ்எஸ்சி பேட்டர்ன் தான். ஸோ செலெக்ஷன் வந்து பென் பேப்பர் எக்ஸாமினேஷன் தான். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய பேர் கம்ப்யூட்டர்ல டெஸ்ட்லாம் எடுத்துடுறீங்க, பேக்கேஜ்லாம் வாங்கிட்டு அதுல அந்த ஸ்வாப் பண்ண முடியலன்னு சொல்லி வருத்தப்படுறீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் தருவாங்க. இது பாண்டிச்சேரி இன்வெஸ்டிகேட்டரோட எக்ஸாம். அழகா நீங்க திருப்பி அழகா நீங்க என்ன பண்ணலாம், இந்த கொஸ்டின் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு ரவுண்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அதனால ஃப்ரீயா இருக்கும். கொஸ்டின் பேப்பர் கையில தந்துட்டா இன்னும் ஸ்பீடா எழுதலாம். சி இந்த கொஸ்டின் பேப்பரையும் கையில கொடுத்துட்டு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ராவும் தராங்க. ஏன்னா எஸ்எஸ்சி சிஜி எல்லாம் 1 hour தான், இவங்க வந்து 2 hours தராங்க ஒரு எக்ஸாமுக்கு. நான் காட்டுறேன். சரியா? ஸோ எவ்வளவு பாருங்க. ஓகேவா, இப்போ பென் அண்ட் பேப்பர் நீங்க என்ன பண்ணும், Tier 1 Tier 2, Tier 1 and Tier 2 will be held on 2 different dates அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? அண்ட் பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணால் தான் ஷேட் பண்ணும். இன்னிலேருந்து நீங்க பிளாக்ல தாங்க எழுதுறீங்க. சரியா? ஷேடு பண்றீங்க, என்ன பண்ணாலும் பிளாக்ல பண்ணுங்க. ஓகேவா, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அடுத்த முக்கியமான பாயிண்ட், ஆப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ் ஒன்லி, கொஸ்டின் வில் பி ஆன் இங்கிலீஷ் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அங்க நம்ம பாண்டிச்சேரி இது வந்து நிறைய தமிழ்லயும் கூட கேட்பாங்க, அதனால இவங்க மாத்திக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. பட் படிக்கும் போது ஓரளவுக்கு இங்கிலீஷ்ல படிச்சுக்கோங்களேன். ஓகே, 0.25 நெகட்டிவ் இருக்குங்க. சரியா? ஸோ இதுதான், அவ்வளவுதான் சொல்ல வந்தேன். இப்போ பேட்டர்னை இன்னொரு வாட்டி நல்ல கண்ணால பாத்துருங்க பார்ப்போம். இதுல உங்க ஸ்ட்ராங் ஜோன் எதுன்னு நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். என்ன கேட்டீங்கன்னா நான் குவான்ஸ்ன்னு சொல்லிடுவேன். எனக்கு ரீசனிங்கும் ஓரளவு ஓகே தான். இப்போ நான் எனக்கு ஜிகேலாம் நல்லா படிச்சு வச்சிருக்கேன் சார், நான் அதுல ஸ்கோர் பண்ணும். உங்க ஸ்ட்ராங் ஜோனை சார் நான் இங்கிலீஷ் நல்லா எப்படி கொடுத்தாலும் எரர்லாம் ஸ்பாட் பண்ணிடுவேன்னா அதுல 25 மார்க் எடுத்துடணும். சரியா? ஏப்ரல் 27 இப்படிதாங்க கொஸ்டின் பேப்பர் வரப்போகுது. 2 மணி நேரங்க, 1 மணி நேரம் இல்ல, 2 மணி நேரம். ஓகேவா? எஸ். Tier 2 பத்தி வருத்தப்படாதீங்க, நம்ம சிஜிஎல் Tier 2 கொஸ்டின் பேப்பரையும் சால்வ் பண்ணி அடுத்து போட போறோம். ஆல்ரெடி டஃப் கொஸ்டின்ஸ் உள்ள வச்சிருக்கோம், இருந்தாலும் பிஒய்க்யூவும் சால்வ் பண்ண போறோம். சரியா? அதே விஷயங்கள் தான். கம்ப்யூட்டர் நாலேஜ்லாம் ஒண்ணுமே கிடையாது, அதுக்கான மெட்டீரியல் நான் கொடுத்துறேன், சொல்லிடுறேன். சரியா? 10 கொஸ்டின் தான், இதுக்கும் 2 மணி நேரம். சரியா? ஓகே, சூப்பர். கம்ப்யூட்டருக்கு அழகா டாபிக்கே கொடுத்துட்டாங்க, ஒன்றும் இன்ஜினியரிங்லாம் இல்லை. +1 +2 புக்கு இல்லை, நான் ஒரு 3 பிடிஎஃப் சொல்றேன், அதை படிச்சா போதும். பேசிக்ஸ். ஓகே, இதுதாங்க நான் அந்த டிரைவ் லிங்க்ல எல்லா இடத்துலையும் எல்லா மெட்டீரியலும் ஒரே இடத்துல வச்சிருக்கேன்னு சொன்னால இதுதான் அது. கவர்மெண்ட் ஜாப் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி உங்க கம்ப்யூட்டர்லயோ இல்லை மொபைல்லையோ வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் இஸ் பெட்டர். குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜென்ரல் ஸ்டடிஸ், கரண்ட் அஃபேர்ஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ், இது எல்லாமே இருக்கு. சரியா? இது நீங்க ஓப்பன் பண்ணி பாருங்க. ஏன்னா நான் சொன்னா நிறைய உள்ள பினாக்கல் புக் இருக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் புக் இருக்கு, பெஸ்ட் புக்ஸ் எல்லாமே இருக்கு.
எஸ்எஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் டயர் 1 டயர் 2 இப்போ ரிலீஸ் ஆன டயர் 2 ரெண்டும் இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் நவம்பர் வரைக்கும் அப்டேட்டடா இருக்கு. ஒரு முக்கியமான ஃபேமஸான கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலோடைய பிடிஎஃப்ஸ் உள்ள இருக்குது. நான் அப்டேட் பண்ணிடுறேன். சரியா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க தேடி 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 டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எதுனாலும் கேளுங்க. கொஞ்சம் ரிப்ளை பண்ண டைம் ஆகும், இருந்தாலும் நான் பண்ணிடுறேன். சரியா? இது நம்ம கோர்ஸ். ஓகே, இது வந்து நம்ம நிறைய பேர் நீங்க வாங்கியிருக்கீங்க, நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கோங்க. நீங்க குவான்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால ரீசனிங் பண்ணுங்கன்னு சொன்னதுனால நான் ரீசனிங்கும் இப்போ பண்ணி லைக் ஆல்மோஸ்ட் ஜனவரி எண்டில் முடிக்கிற மாதிரி பிளான் பண்றேன். இல்லை முடியலனாலுமே குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. நான் பிப்ரவரி மிட்டுக்குள்ளேயாச்சும் முடிச்சு கொடுத்துட்றேன் ரீசனிங். குவான்ஸ் அப்படியே ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு இல்லையா? ரீசனிங் மட்டும் நம்ம வந்து இப்போதான் ஆரம்பிச்சோம். டிசம்பர்ல ஆரம்பிச்சு ஜனவரியில் முடிக்கிறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ மேபி அது பிப்ரவரி மிட்டுக்கு வரைக்கும் வரலாம். நீங்கள் எக்ஸாம் தான் டைம் இருக்கு இல்லையா? ஸோ அப்படியே பேரலாக படிச்சிருங்க. நம்ம கோர்ஸை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, காம்போ கோர்ஸ் தான் நிறைய பேர் வந்து பிஓ அசிஸ்டன்ட்டுக்கு வாங்கிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் எனக்கு ரீசனிங் எனக்கு தெரியும் சார், நான் பார்த்துக்கிறேன்னா குவான்ஸ் மட்டும் கூட வாங்கிக்கலாம். எஸ்எஸ்சி சிஜிஎல் அதிலே போட்டிருக்கும். நமக்கு ஆப்பை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ஸோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லணும்னா, ஸ்டாட்ஸ் இருக்கட்டும், முக்கியமானது நீங்கள் எந்நேரம் வேணால் படிச்சுக்கலாம். இது வந்து லைவ்லாம் கிடையாது. நீங்கள் வந்து எப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கோ படிச்சுக்கலாம். ஆல் ப்ரீ ரெக்கார்டர் கோர்சஸ் பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் இருக்கும். ஸோ இது தெரியுதா கிளியரா? பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். அதாவதுங்க பேங்கிங் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் சால்வ் பண்ணாலும் அதை பார்த்தும் கற்றுக்கங்க. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரில் இருக்க ட்ரிக்ஸும் கற்றுக்கங்க. எல்லாமே யூஸ் ஆகும். மெயினாக நம்மளோட வந்து ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மெத்தட்ஸில் தான் நிறைய கொண்டு போயிருப்போம். ஓகேவா? சீக்கிரமாக ஆன்சர் வர வைக்கிற மாதிரி தான் பண்ணியிருப்போம். டஃப் ப்ராப்ளம்ஸ் தனியாக கலெக்ஷனாக கொடுத்துருக்கோம் ஃபார் டயர் 2. இப்போலேருந்தே படிக்கணும். டவுட் கிளியரன்ஸ் சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். என்ன டவுட்னாலும் டெலிகிராமில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் இது. வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. ஓகேவா? சரி முக்கியமானது வந்து என்னன்னா, டவுட் கிளியரன்ஸ் டெலிகிராம் சும்மா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் காமிக்கலாம். இதுதான் நம்ம குரூப்பு. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் தனித்தனி குரூப் இருக்குது. அதில் பிஓ அசிஸ்டன்ட்ல சும்மா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன். ஒரு டவுட் கேட்பாங்க, அதை நம்ம சால்வ் பண்ணி போடுவோம். ஓகேவா? எஸ். அதே மாதிரி டஃப் ப்ராப்ளம்ஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா தோருக்கு பாருங்க. இந்த மாதிரி வந்து டாபிக் பை டாப்பிக்காக வந்து நான் என்ன பண்ணிடுவேன், அந்தந்த டாப்பிக்கில் என்னென்ன டஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கேட்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நான் அதை வீடியோ சொல்யூஷன் மாதிரி கொடுத்துருவேன், இல்லை யூடியூப் வீடியோ கூட கொடுத்துருவேன். இது பிஒய்க்யூ சால்வ் பண்ணி வச்ச ஃபோல்டர்ஸ். இது எல்லாத்துலேயுமே கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குது, சால்வ் பண்ணி இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கான்ஃபிடன்ஸ் வரும். அதுக்கு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறது. ஆண்ட்ராய்டு ஆப் இருக்குது, iOS ஆப் இருக்குது, அண்ட் விண்டோஸ். நீங்கள் நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டரில் படிக்கணும், அந்த மாதிரி லேப்டாப்பில் அப்படியே இப்படி எடுத்து அப்படியே அழகாக கோர்ஸ் பார்க்கலாம். சரியா? நானுமே அப்படி தான் பண்ணுவேன். அடிக்கடி கோர்ஸ் செக் பண்ணும்போது அதான் பண்ணுவேன். ஈஸியாக இருக்கும். 3 வேலிடிட்டி இருக்குது. உங்களுக்கு டிஃபால்ட்டாக இந்த வேலிடிட்டி தான் காமிக்கும். பட் நீங்கள் பை நவ் கிளிக் பண்ணால், ஏன்னா நிறைய பேர் எக்ஸ்ட்ரா வேறு எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா 1 இயர் வேலிடிட்டி, இல்லைனா வந்து லைஃப் டைம் 10 இயர்ஸ் இல்லை லைஃப் டைம் வேலிடிட்டி கூட வாங்கிக்கலாம். அவ்வளோதாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் நான் பண்ணுற கோர்ஸ், குவான்ஸ் ரீசனிங் கோர்ஸ் அண்ட் இங்கிலீஷ் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஜிஎஸ் எல்லாமே. சரிங்களா? ஸோ இப்போ ஸ்டடி பிளானரை நான் வந்து தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். இங்கிலீஷ் என்னென்ன மாதிரி மெட்டீரியல் படிக்கணும், ஜிஎஸ் என்னென்ன மாதிரி மெட்டீரியல் படிக்கணும், எல்லாமே அந்த ஃபோல்டர்ஸில் இருக்கும். அதை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் அதில் டீட்டெயிலாக சொல்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பிளானர் படிங்க, இல்லை பிளானரை உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டு படிக்க ஆரம்பிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.